தென்காசி மாவட்டத்தில் நிறைய லேண்ட்லார்டுகள் பில்டிங் கட்டி வாடகைக்கு விடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணி சூப்பராக கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பட் அவங்க கட்டுற அந்த பில்டிங்கில் ஒரு பார்க்கிங் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் துளி அளவு கூட கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கட்டிடுறாங்க. ஸோ இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அவங்களுக்கும் வருது, நம்ம சமூகத்துக்கும் வருதுங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு 3500 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா மைண்ட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டிடிசிபி அப்ரூவலுக்காக போய் நின்று நீங்கள் பில்டிங் அப்ரூவலுக்காக போய் நின்றீங்கன்னா உங்களுக்கு அவங்க பார்க்கிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் எல்லாமே நம்ம கொடுத்து தான் அவங்க ஒரு டிசைனை போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிசைனை தான் கொண்டு போய் அப்ரூவல் வாங்க போகிறாங்க. பட் அங்கே அந்த அப்ரூவல் கிடைக்குது, ஆனால் கெட்டுறது வேற ஒரு மாதிரி கட்டிக்கிட்டுறாங்க. ஸோ இது இன்ஸ்பெக்ஷன் வரும்போது முன்ன பின்ன கொடுத்து சமாளித்து அதை சரி கட்டிடுறாங்க. பட் அந்த பார்க்கிங் இல்லாமல் நீங்கள் 2 கோடிக்கு 3 கோடிக்கு பில்டிங் கட்டி அந்த பில்டிங்கில் ஒரு பெரிய ஒரு நிறுவனம் தொழில் பண்ண போகிறாங்கன்னா, குறிப்பாக நிறைய இப்போ தென்காசிக்கு வருது பார்த்தீங்கன்னா கார்பரேட் நிறுவனங்கள் உள்ளே வருது. அவங்க அந்த பில்டிங்கை ரெண்டுக்கு எடுக்காங்கன்னாலே பார்க்கிங் இல்லாமல் ரெண்டுக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எப்படி அந்த பில்டிங் நீங்கள் நல்ல ரேட்டுக்கு உங்களால் ரெண்டுக்கு வச்சு கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் அவ்வளோ காலம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறது தெரியல. இப்போலாம் மோர் ஓவர் பெரிய லேண்ட்லார்டுகள் எல்லாமே கிட்டத்தட்ட லெகசியை ஃபார்மேஷன் பண்ணி இதுக்கு முன்னால் 40-50 வருஷத்துக்கு முன்னால் இன்வெஸ்ட் பண்ண லேண்டுகளை டெவலப் பண்ணக்கூடிய ஓனர்ஸ் தான் இந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், தயவு செஞ்சு தென்காசி இங்கே பழைய மாதிரி பார்க்காதீங்க. தென்காசி தானே, இங்கே இதெல்லாம் தேவையா, இங்கே இதுக்கெல்லாம் இது போதும், இங்கே உள்ளவங்களுக்குலாம் இது போதும் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் தயவு செஞ்சு வேண்டாம். ஸோ தென்காசியை நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட் சிட்டியாக பாருங்கள், டிஸ்ட்ரிக்டாக ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இங்கே பேசிக் அம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை பீப்புள் எதிர்பார்க்காங்கிறத பாருங்கள். இண்டஸ்ட்ரியல்ஸ் பீப்புள் நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டு வராங்க, கல்வி அறிவில் இருக்கக்கூடியவங்க பீப்புள் நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டு வராங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இப்படி தான் இருக்குங்கிறத புரிஞ்சு நீங்கள் ஆர்கிடெக்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய பில்டிங்கு நீங்கள் எதிர்பார்க்குற ரெவன்யூவை ரீச் பண்ணுற மாதிரி, எதிர்பார்க்குற ரெண்டை ரீச் பண்ணுற மாதிரி உங்களால் நீங்கள் கமர்ஷியல் பில்டிங்கை ரெண்டுக்கு கொடுக்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் கெட்டுனீங்கன்னா கெட்டுறது எல்லாமே வேஸ்ட் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கங்க. நீங்கள் இத்தனை வருஷமாக அந்த பில்டிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி, இத்தனை வருஷமாக நீங்கள் அந்த நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அது அப்ரிஷியேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அது காம்பவுண்ட் வேல்யூவை ரீச் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் இந்த ஒரு தப்பால் உங்களுடைய மொத்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொலாப்ஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருந்து இந்த கமர்ஷியல் பில்டிங்கை ஆர்கிடெக்ட் பண்ணுறதுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணுங்கள்.